கமலா ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப் இடையே கடும் போட்டி நிலவும் அமெரிக்க அதிபர் தேர்தலை ஒட்டுமொத்த உலகமும் உற்று நோக்குகிறது. அதிபர் தேர்தலில் மக்கள் நேரடியாக வாக்களித்தாலும் அதிபர் தேர்வு என்பது எலக்டோரல் காலேஜ் உறுப்பினர்கள் மூலமே நடக்கிறது. நாட்டின் அதிபரை முடிவு செய்யும் எலக்டோரல் காலேஜ் என்றால் என்ன, அமெரிக்க அதிபர் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். நாட்டின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் நடைமுறையில் உலகின் பிற நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. இந்தியாவை போல அமெரிக்காவில் தேதி அறிவித்து தேர்தல் நடத்தப்படுறதில்லை. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நவம்பர் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க அதிபர் தேர்தல் நடத்தப்படுது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 18 வயதிற்கு மேற்பட்ட குடிமக்கள் அதிபர் தேர்தலில் வாக்களிக்கலாம். இது பாப்புலர் வாக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாக்குகள் நேரடியா அதிபர் தேர்தலில் வெற்றியாளரை தீர்மானிக்காது. அதற்கு காரணம் அமெரிக்க தேர்தலில் கடைபிடிக்கப்படக்கூடிய எலக்டோரல் கார்டுங்கிற நடைமுறை தான். அமெரிக்காவின் உச்சபட்ச அதிகாரங்கள் கொண்ட தலைவரான அதிபரை தேர்வு செய்வதில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாகாணங்கள் முக்கியத்துவத்தை இழந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஏற்பாடு. ஒவ்வொரு மாகாணத்திலுமே மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற இரு அவை எம்பிக்கள் எண்ணிக்கைக்கு நிகரான உறுப்பினர்களுடன் எலக்டோரல் காலேஜ் இருக்கு. அந்த மாகாணத்தின் எலக்டோரல் காலேஜ் உறுப்பினர்களே மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து அதிபரை தேர்ந்தெடுப்பாங்க. 50 மாகாணங்கள் மற்றும் வாஷிங்டன் தலைநகர பகுதியிலிருந்து மொத்தம் 538 உறுப்பினர்கள் எலக்டோரல் காலேஜில் இருக்கிறாங்க. அதிகபட்சமாக கலிபோர்னியா மாகாணத்திற்கு 54 எலக்டோரல் காலேஜ் வாக்குகள் இருக்கு. ஒவ்வொரு மாகாணத்திலுமே பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெறக்கூடிய அதிபர் வேட்பாளருக்கு அந்த மாகாணத்திற்கான ஒட்டுமொத்த எலக்டோரல் காலேஜ் வாக்குகளும் சென்றுவிடும். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒரு வேட்பாளர் குறைந்தபட்சம் 270 எலக்டோரல் காலேஜ் வாக்குகளை பெற வேண்டும். பெரும்பாலான தேர்தல்களில் பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை பெற்ற வேட்பாளர்கள் அதிக எலக்டோரல் காலேஜ் வாக்குகளையும் பெற்று அதிபராகி இருக்காங்க. எனினும் அமெரிக்க வரலாற்றில் பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை பெற்ற வேட்பாளர்கள் போதுமான எலக்டோரல் காலேஜ் வாக்குகளை பெற முடியாமல் தோல்வியை தழுவிய நிகழ்வு இதுவரை 5 முறை நடந்தேறியிருக்கு. 2016 தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்பை காட்டிலும் தோல்வியடைந்த ஹிலாரி கிளின்டனுக்கே பெரும்பான்மை மக்களின் வாக்கு கிடைத்தது என்பது அண்மை கால உதாரணமாகும். அதாவது 48.2% வாக்குகளை பெற்ற ஹிலாரி கிளின்டன் தோல்வியடைந்த நிலையில் 46.1% வாக்குகளை மட்டுமே பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். ஆனா 2020 தேர்தலில் 51.3% பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற ஜோ பைடன் அதிபராக பதவியேற்றார். தற்போது நடைபெறக்கூடிய தேர்தலில் கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்ப் இடையே கடும் போட்டி நிலவி வரக்கூடிய சூழல்ல அமெரிக்க அதிபராக போவது யார் என்பதை அறிய நவம்பர் 5ஆம் தேதி வரை காத்திருப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.